வணக்கம். ஆன்மீக செய்திகள். கரூர் கற்பக விநாயகர் கோயிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. விநாயகருக்கு பால், கரும்புச்சாறு, சந்தனம் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். சுவாமிக்கு தங்க கவசம் சாற்றி சர்வ புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டது. மகா பஞ்ச கற்பூர தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் விநாயகரை தரிசித்து மனம் உருகினர். வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் போற்றப்படுவதுமான திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவில் பிரசித்தி பெற்றது. இக்கோவிலில் சிறப்பு வாய்ந்த வைகுந்த ஏகாதசி பெருவிழா கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து டிசம்பர் 20ஆம் தேதி பகல் 10 விழா தொடங்கியது. நேற்று முன்தினம் நம்பெருமான் சொர்க்கவாசல் கண்டருளினார். ராப்பத்து உற்சவத்தின் 3ஆம் நாளான இன்று நம்பெருமாள் முத்துக்கொண்டையுடன் கிளிப்பச்சை வர்ண பட்டுடுத்தி மூலஸ்தானத்தில் இருந்து 12 மணிக்கு புறப்பட்டார். சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து மதியம் 1 மணிக்கு பரமபத வாசலை கடந்து திருக்கோட்டைக்கு சென்று பின்னர் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு சென்றடைந்தார். நம்பெருமானை இன்று இரவு 9 மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்யலாம். தொடர்ந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து இரவு 9:30 மணிக்கு புறப்பட்டு வேளை வாத்தியத்துடன் இரவு 10:30 மணிக்கு மூலஸ்தானம் செல்வார். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சென்னை வடபழனியில் உள்ள வடபழனி ஆண்டவர் கோயில் சிறப்பு பூஜைகள் மற்றும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. ஆங்கில புத்தாண்டு என்பதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அதிகாலை முதலில் சிறப்பு தரிசனத்திற்காக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் செய்திருந்தது. பக்தர்களுக்கு மருத்துவ வசதி மற்றும் குடிநீர் வசதி செய்யப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகேயுள்ள பிரசித்தி பெற்ற தோரணமலை முருகன் கோயிலில்
தைப்பூசம், பௌர்ணமி, கடைசி வெள்ளி உள்ளிட்ட நாட்களில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் மற்றும் விழாக்கள் நடைபெற்று வருகிறது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்கின்றனர். இன்று ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சுற்று வட்டாரத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தோரணமலை முருகன் கோயிலுக்கு அதிகாலை முதலே படையெடுத்தனர். இதையொட்டி கோயில் அடிவாரத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடையம் போலீசார் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து போக்குவரத்தை சீரமைத்தனர். பக்தர்கள் அடிவாரத்தில் உள்ள விநாயகரை வணங்கி மலையேறி தோரணமலை முருகனை தரிசித்து புத்தாண்டை கொண்டாடினர். காலையிலிருந்தே பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை கோயில் பரம்பரை அறங்காவலர் செண்பகராமன் மற்றும் கோயில் ஊழியர்கள் செய்தனர்.